எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, ஆனா உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. மகா, நான் கேட்டதுக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில காணோம். என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கீங்க சார்? நாங்க பிளான் பண்ண மாதிரி உங்களையும் சேர்த்து டூருக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா, டூருக்கு போயிட்டு வந்த கையோட அம்மாட்ட என்னோட லவ் பத்தி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போறேன். ஹலோ, உங்க டீலிங்க முதல்ல ஓரம் கட்டுங்க. நாங்க வர்றதும் ரெண்டாவது விஷயம். நான் முதல்ல உங்ககிட்ட போட்ட டீலிங்க நீங்க மறந்துட்டீங்களா? நான் சொல்ற கதையை வச்சுதான் உங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கணுமா வாங்கண்டாமான்னு முடிவு பண்ணணும். இப்படி அடிக்கடி பேச்ச மாத்தக்கூடாது. சரி, அப்ப ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு? அப்புறமா அவ இப்ப எங்க இருக்கா? எப்பவுமே பிரிய மாட்டோம்னு சொன்ன உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப என்னாச்சு சொல்லு. அப்புறமா நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணோம். மகா, நீ மெசேஜ் பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு டீப்பா திங்க் பண்ணி ஏதாச்சும் பிளான் சொல்றேன்னு சொன்னால, சொல்லுடி, என்ன பண்ண போறோம்? ஐஷு, நாம இப்போ ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுவோம். நம்ம மொபைல் கேமரா எஃபெக்ட்ல ஒரு ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு போட்டோ எடுப்போம். அந்த போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிடலாம். அப்படி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனடி? அப்பதான் ஐஷு அவன் ஏதோ கேர்ள்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அவனை பத்தின உண்மையெல்லாம் உளறிடுவான். நாமளும் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம மாஸ்டர் பிளான்? சூப்பர் மகா, எப்படி உன் மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யுது? அப்போ இப்பவே புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோண்டி. பண்ணியாச்சு, இனி என்ன பண்றதுக்கு? அவனோட ஐடிக்கு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். ஹாய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஆனால் உங்கள் ஊர் பேர் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை செல்லமாக பேர் சொல்லி கூப்பிட வசதியாக இருக்கும். எடி, மெசேஜும் அனுப்பியாச்சு. அந்த கூமட்ட பையன் எப்போ பார்த்து பதில் தரப்போறானோ? வெயிட் பண்ணுவோம் மகா. எடி ஐஷு, உனக்கு பயமாக இருக்கா இல்லையோ, எனக்கு திக்குங்குது. எடி, ரிப்ளை வந்துச்சு. வாசி. ஹாய் பியூட்டி குயின் ஐஸ், நீ மாஸ்கை போட்டுட்டு முகத்தை மறைச்சிருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டி 6 பிங்க் கலர் ஸ்டோனும் 6 ஒயிட் கலர் ஸ்டோனும் ஒன்று சேர்ந்து கம்மல் போட்டிருப்பியே, அந்த கம்மலே நீ ஐஸுன்னு காட்டி கொடுத்துடுச்சு. நான் சொன்னேனே ஐஷு, சரியான நேரம் பார்த்து நான் உன் முன்னாடி வந்து நிற்பேன்னு. அதுக்குள்ளே நான் யாருன்னு கண்டுபிடிக்க ஆர்வமாயிட்ட போல. உன்னை அலைய விடுறேன்னு நினைக்காத. நீ தான் என் உசுருன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்கும். குட் லக். பாத்தியாடி மகா, அவனை எனக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு போட்டிருக்கான். பிடிக்குமா பிடிக்காதான்னு அவன் என்னடி முடிவு பண்ணுறது? ஆனால் அடித்து சொல்கிறேன், அவன் சரியான வடிகட்டின முட்டாள். எடி, உன் கம்மலில் எத்தனை கல் வச்சிருக்கு, அது என்னென்ன கலர்னு சொல்கிறவனை பார்த்தா முட்டாளுங்கிற? உன்னை 2 மாதமும் 7 நாளுமா ஃபாலோ பண்ணுறான்ல. சும்மா ஃபாலோ பண்ணலடி, அணுவா இஞ்சா பார்த்துருக்கான். உனக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்காடி? இல்லடி மகா, எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரல. ஐஷு, உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லுவோமா? வேண்டாம் மகா, நாங்களே இந்த இடத்துக்கு புதுசு. அம்மா கிட்ட இதை பற்றி சொன்னால் வருத்தப்படுவாங்க. நாமளே இதை ஹேண்டில் பண்ணலாம். சரிதான் ஐஷு, நீ இதையே நினச்சி கவலைப்படாத. நல்லா படிக்கிற வழியை பாரு. சரி மகா. அப்புறமா ஒரு 2 மாசமா ஐஷு எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தா. நாங்களும் இன்ஸ்டாவில் மெசேஜ் வந்தது எல்லாமே மறந்துட்டோம். ஒரு நாள் திடீர்னு, ஏ ஐஷு ஐஷு, இவ யார் கூட போறா? இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளை அவங்க ஃபேமிலியில் நான் பார்த்ததே இல்லை. அது யாரா இருக்கும்? எடி மகா, இன்னும் 1 வாரத்தில் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தொடங்க போகுது. நாளை எப்படி ஓடுதுன்னு பார்த்தியா? பப்ளிக் எக்ஸாமை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அம்மா நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு மனக்கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ என் மார்க்கை பார்த்தா சந்தி சிரிக்க வச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. என்ன மகா, பதில் சொல்லவே மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? அமைதியாகவே நிற்கிற. உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? அது எப்படிடி மார்க் வரும்? 10ல் 493 மார்க் வாங்கினவளுக்கு இப்போ எக்ஸாமை நினச்சாவே பயமாக இருக்குன்னா அவள் படிப்பில் எந்த அளவுக்கு தேறி இருப்பா ஐஷு? என்ன மகா, பேச்செல்லாம் ஒரு சைஸா போகுது. ஐஷு, அந்த பையன் யாரு? எந்த பையன் மகா? பேச்ச மாத்தாத ஐஷு, சொல்லு, அந்த பையன் யாரு? மகா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எந்த பையனை கேட்குற? ஓஹோ, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மேடம், நீங்க சரியா தான் இருக்கீங்களா? இப்போ தெளிவா சொல்லட்டா? உன்னை நேற்று வண்டியில் கூட்டிட்டு போனானே, அந்த பையன் யாரு? அப்படி யார் என்ன வண்டியில் கூட்டிட்டு போகலையே. நானும் வண்டியில் போகல. அதை தான் என் முகத்தை பார்த்து சொல்லுடி. ஏன்டி முகத்தை தொங்க போட்டிருக்க? உன்னால என்னை ஃபேஸ் பண்ண முடியல, அப்படிதானே? தப்பு ஐஷு, தப்பு. மகா, அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டாம். வா, கிளாஸுக்கு போவோம். ஐஷு, நீ என்னதான் பேசி சமாளிச்சாலாம்
நான் கேட்குறதா இல்லை. இப்போ அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இந்த விஷயத்தில் நீ தலை போடாத மகா. வேற என்ன வேணுனாலும் கேளு. அப்படி நான் தலை போடக்கூடாத அளவுக்கு அது அவ்வளவு சீக்கிரட்டான விஷயம் ஆயிட்டுல்ல. அப்போ புதுசாக ஒரு ஆள் கிடைச்ச உடனே நாங்கெல்லாம் யாரோன்னு ஆயிட்டோம். இதை நான் கொஞ்சம் கூட உன்கிட்ட எதிர்பார்க்கலடி. மகா, அப்படியெல்லாம் இல்லடி. எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். ஏண்டி, உன் நாடகத்தை நிறுத்து. நான் தான் எல்லாமேனு உள்ள விளையாடி இவ்வளோ தூரம் நான் கேட்ட பிறகும் அவன் யாருன்னு சொல்லாமல் இருக்க. மகா, நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற. இந்த விஷயத்தில் நீ வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் என்னால் வாயை மூடிட்டு இருக்க முடியாது ஐஷு. நீ என்னை அடித்தாலும் போடி நாயன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளுனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நீ தாண்டி முக்கியம். உன்னை நான் குழியில் அவளை சம்மதிக்க மாட்டேன்டி. இது உனக்கு நீதானே தோண்டிக்கிற சவக்குழியடி. கேளுடி ஐஷு, உன் அம்மா அப்பாவை நினச்சி பார்த்தியா? இப்போ உனக்கு இந்த காதலெல்லாம் வேண்டாண்டி. உன் அம்மா அப்பா எதிர்பார்க்குற மாதிரி நல்ல படி ஐஷு. மகா, நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அதை பற்றி பேசாத கேட்காதன்னு. என்ன மகா, நீ புரிஞ்சுக்கிட மாட்டியா? நீ இப்போ கிளாஸுக்கு வாரியா அல்லது இங்கே இருந்து தொலைறியா? ஐஷு, மகா எங்க? அவளை காணோமே. நான் ஒன்றும் பார்க்கல. இங்கே எங்கேயாவது தான் நிப்பாளா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் தானடி சேர்ந்து போனீங்க. மழை வேற பெய்யுது. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பாளோ தேடி பாருங்க. இப்போ என்ன விடுங்க. என்னாச்சு மகா? நேரமே படுத்திருக்க. பிள்ளைக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துட்டா? மகா, ஏன் மகா? பாட்டி, நான் சும்மா தான் படுத்திருக்கேன். மகா, என்னைக்கு அந்த பாட்டிக்கு கதையை கேட்டுட்டு தானம்மா நீ தூங்குவ. இன்னைக்கு என்னாச்சுமா பிள்ளைக்கு? பாட்டிக்கு கதையை கேட்காமலே உனக்கு தூக்கம் வந்துச்சு. பிள்ளைக்கு உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையாம்மா? அடி ஆத்தி, தீயா கொதிக்குது. என் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது. ஒரு வார்த்தை சொல்லப்படாதா மக்களே? எலும்பு மக்களே, பிள்ளைக்கு காப்பி போட்டு தாரேன். வேண்டாம் பாட்டி, என்னால எழும்ப முடியல. நான் அப்படியே படுத்துக்கிறேன். சஞ்சு, லே மோனே சஞ்சு, இங்க வா மக்களே. ஏன் பாட்டி? அக்கா, உனக்கு என்னாச்சு? லே மோனே சஞ்சு, அக்காளுக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது. அக்காளால எழும்ப முடியலல. அக்கா, நான் உன்னை எழுப்பி விடட்டுமா? காலையில நல்லா தானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த. அதுக்கடையில உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லடா. நீ ஏன் பயப்படுற? நீ பயந்தா பாட்டியை யாரு கவனிப்பா? அவங்களும் பயப்படுவாங்கல்ல. லே மோனே, அக்காளுக்கு நல்ல காய்ச்சலா இருக்கு. அம்மாவையும் அப்பாவையும் ஃபோன் பண்ணி கூப்பிடு மோனே. பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். சரி பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. நான் ஃபோன் பண்றேன். ஏமா, பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபீவர் 102 இருக்கு. அவருடைய ஹெல்த் ரொம்ப டவுனா இருக்கு. ஒரு ட்ரிப்ஸ் போட்டா எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு அட்மிட் பண்ணுவோம். காலையில டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். சும்மா ஒரு அப்சர்வேஷனுக்காக தான். டாக்டர், என் பேத்திக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இதுவரைக்கும் என் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி. நான் ஆன்டிபயோட்டிக் எழுதிருக்கேன். இதை ஃபார்மசியில வாங்கிருங்க. ஒரு வாட்டி டேப்லெட் எடுத்தாலே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி டாக்டர். மகா, ஒரு நாளையில இவ்வளவு குளிர் ஜுரம் வர்றதுக்கு மழையில ஏதாவது நனைஞ்சியா? சொல்லு மகா, டாக்டர் கேக்குறாங்கல்ல. மழையில நனைஞ்சியா நீ? அவ அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இந்த வயசு பிள்ளைங்களுக்கு மழையை பார்த்தா விளையாடணும்னு தோன்றது சகஜம்தான். ஸ்கூல் பிள்ளைங்களை கூட மழையில நனைஞ்சு விளையாடி இருப்பா. யூ டோன்ட் வரி மகா, நாளைக்கு விடியறதுக்குள்ள எல்லாம் சரியாயிரும். ஏ ரம்யா, மகாவை இன்னும் காணோம். உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? ஏடி ஐஷு, இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கக்கூடியது. உனக்கு தெரியாததா எங்களுக்கு தெரிய போகுது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சண்டையை போட்டீங்க இல்லையே? ஏன் கேக்குற? ஏடி, நேத்து கூட நீங்க ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு ஒண்ணா தானே போனீங்க. வரும்போது நீ மட்டும் திருப்பி வந்த. அவ எங்கன்னு கேட்டதுக்கு வேணும்னா நீங்க போய் தேடுங்கன்னு சொன்னால. இன்னைக்கு பார்த்தா அவ வராதது உனக்கே தெரியல. நீங்க பேசிட்டு இருந்திருந்தா கண்டிப்பா அவ உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பால. ஏ ஐஷு, நேத்து நீ மகாவை பார்க்க போனியா? ஏ, மகாவுக்கு என்னாச்சு? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சுடி? பேசாம விஷயத்தை சொல்லு. ஐஷு, நேத்து நைட்டு மகாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. போடி, போய் சொல்ற. ஏய், அவ நேத்து நல்லா தானே இருந்தா. நீ சும்மா புழுவாதடி. ஏய் அறிவு கட்டவள, புழுவணும்னா இதுல இல்லாம புழுவாங்க. நல்லா இருக்க ஒருத்தங்கள விளையாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்னு சொல்லுவாங்களா? நிஜமா தாண்டி சொல்றேன். எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க. நேத்து எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்களா, அப்பதான் மகாவையும் பார்த்திருக்காங்க. மகா, சாரி மகா. உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நான் தாண்டி காரணம். என்ன மன்னிச்சிரு மகா, என்ன மன்னிச்சிரு. ஐஷு,
என்னடி இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு? மகாக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல அழுறத நிப்பாட்டு. எடி பானு, அவ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா? மதர் தெரசா ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் டி. மகா, சாரி மகா, என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. என்னை மன்னிச்சிரு மகா. நான் தான் உன்னை கிளாஸுக்குள்ள கூப்பிட்டேன்ல, நீ தான் வரல. ஐஷு, நீ பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? மகா, நீ முதல்ல உடம்பெல்லாம் சரியாகி வீட்டுக்கு வா, அப்புறமா நாம அதை பத்தி பேசிக்கலாம். அப்போ நீ இன்னும் அவனை விடுற மாதிரி இல்ல. மகா, நீ வேணும்னா பாரு, நீ அவனுக்கிட்ட பேசி பாரு, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஏய், அவன் யாருடி? எங்க உள்ளவன்? என்ன பண்றான்? அவங்க அம்மா அப்பா யாருடி? என்ன பண்றாங்கன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? ஏய் சொல்லு ஐஷு. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போகலடி. உன் அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். அவன்கிட்ட பக்குவமா பேசி மெல்ல மெல்ல அவன் விட்டு விலகிடலாம். இந்த பாரு ஐஷு, இப்படிப்பட்ட நேரத்தில் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸை போல அட்வைஸ் பண்ணி நம்மளை நல்ல வழியில கொண்டு போறது வேற யாரும் இல்லடி. ஏடி ஐஷு, எல்லா விஷயத்தையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆகிற வழியை பாருடி. எடி, அவங்க உனக்காக இருக்கும்போது நீயே அவங்களுக்காக இருக்கக்கூடாது. ஐஷு, அமைதியாவே நிற்கிற. நான் சொல்றத உன் காதில் வாங்கிக்கிறியா? பதில் சொல்லு ஐஷு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மகா, ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளேன். என்ன சொல்ல போற ஐஷு? ஒரு வாட்டி அவனை நீயும் மீட் பண்ணி பேசி பாரேன். அப்போ நான் இவ்வளவு நேரமா பண்ணின பிரசங்கத்தை உன் காதில் மட்டும் வாங்கியிருக்க, உன் மண்டையில ஏத்திக்கல, அப்படிதானே? ஐஷு, அவனோட பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரன் மாதிரி பளபளன்னு தாண்டி இருப்பாங்க. ஆனா அவங்க தேவை முடிஞ்ச பிறகு அவனுக்கு சுயரூபத்தை காமிச்சிருவாங்கடி. நீயே மகா ஆம்பளைங்க எல்லாரையும் ஒன்று போல கணக்கு பண்ற? யாரோ ஒரு சிலர் பண்ற தப்புக்கு எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காத. அந்த யாரோ ஒரு சிலர்ல அவனும் ஒருத்தனா இருந்தா என்ன பண்ணுவ? நான் இனி அவனை பார்த்து ஒன்றும் ஆக போறதில்ல. உனக்கு என்ன தோணுதோ அதையும் நீ பண்ணு. எம்மா மகா, நல்லா சாப்பிடுமா, ஒன்றும் ஆகாது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தொடங்குதுல்ல, அதுக்கு முன்னாடி சரியாகணும். அப்போ நாங்கள் வரட்டுமாம்மா? ஆ சரி அஞ்சி. என்ன ஐஷு, மகாவை பார்த்த பிறகு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா முகெல்லாம் வாடி போயிருக்கு. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா தான். சரி ஆண்டி, நாங்கள் வர்றோம்.